விக்ரமாதித்தரின் விடை: காதலி, மகள், சகோதரி. வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்ட கேள்வியின் சுருக்கம். இந்த இரு பெண்களில் ஜீவநாதனுக்கு தன் காதலியாக, தன் மகளாக மற்றும் சகோதரியாக இருக்க தகுதியானவள் யார்? விக்ரமாதித்தன் நிதானமாக பதிலளித்தான். காதலி, லவர் சோகஸ்மேலி. முதற் பெண் ஜீவநாதனின் உடலில் பாதியாலும் வேறு ஒரு பெண்ணின் பாதியாலும் உருவானவள். முனிவர் இவளை தன் மகளாக வளர்த்து பிறகு ஜீவநாதனுக்கு திருமணம் செய்து வைத்தார். எனவே முதற் பெண் ஜீவநாதனுக்கு மனைவியாவதற்கும் காதலியாவதற்கும் தகுதியானவள். மகள், டாட்டர் சோகஸ்மேலி. இரண்டாம் பெண் மதனசுந்தரியின் ஜீவநாதனின் முன்னாள் காதலி, உடலில் பாதியாலும் வேறு ஒரு பெண்ணின் பாதியாலும் உருவானவள். இவள் மதனசுந்தரியின் உடல் கூறுடன் உருவானதால் இவளை முனிவர் தனது மகள் என்று உரிமை கோர முடியாது. ஆனால் முதற் பெண்ணை முனிவர் தனது மகளாக வளர்த்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். முனிவர் இவளுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே முதற் பெண் முனிவரின் மகள் ஆவாள். சகோதரி, சிஸ்டர் சோகஸ்மேலி. இரண்டாம் பெண் ஜீவநாதனின் உடல் கூறுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் மதனசுந்தரியின் பாதியால் மட்டுமே உருவானவள். அதே சமயம் முதற் பெண் ஜீவநாதனின் உடலில் ஒரு பாதியால் உருவானதால் இவள் ஜீவநாதனின் இரத்த உறவு ஆகும். ஆனால் இந்தச் சூழ்நிலையில் ஜீவநாதனுக்கு சகோதரியாக இருக்க தகுதியானவள் யாரும் இல்லை. விக்ரமாதித்தன் தனது பதிலை தொகுத்துக் கூறினான். வேதாளமே, இந்த கதையில் உள்ள நிபந்தனைகளின்படி ஒரு பெண்ணால் இந்த 3 உறவுகளையும் அடைய முடியாது. ஆனால் முதற் பெண்ணே ஜீவநாதனுக்கு தன் காதலியாகவும், மனைவி, முனிவருக்கு மகளாகவும், ஜீவநாதனின் மாமியார் மகள் இருக்கிறாள். சகோதரி என்ற உறவு அவளுக்கு இல்லையோ? வேதாளம் இந்த விடையை கேட்டுச் சிரித்துக்கொண்டு மரத்தில் சென்று தலைகீழாகத் தொங்கியது.